பிரைஸ் த லார்ட். இந்த உலகத்தில் குறைவுகள் இல்லாத மனித வாழ்வு அப்படிங்கிறதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது குறைவிலிருந்து வெளியே வருவது எப்படி? வேதாகமத்தில் கர்த்தர் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 13:10, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். உங்கள் வாழ்க்கையை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளை நிறைவுகளாக மாற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சமாதானமானதாக, சந்தோஷமானதாக, ஆசீர்வாதமானதாகவும் இருக்கும். நம்ம சின்ன வயசில் இருந்தே ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு காகம் தண்ணீருக்காக ஒரு ஜாடியில் போய் பார்க்கும் பொழுது தண்ணீர் குறைவாகத்தான் இருக்கும், ஆனால் தனக்கு நிறைவாக வேண்டும் என்பதற்காக அதற்கான வழிமுறை என்னது என்பதை அறிந்து கற்களை போட்டு அதன் நிமித்தம் நிறைவான தண்ணீரை அது அருந்துகிறது. அதுபோலதான் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைவுகளை மாற்ற நிறைவான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவைகளை குறைவுகள் என்று நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமும் கிருபையின் நிமித்தமும் நிறைவானதாக மாற்றுவார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.